நவீன யுகத்தில் மனிதர்களுக்கு பல்வேறு வகையில் உதவிகரமாக இருக்கும் ChatGPT அதன் பயனர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது என்ற செய்தி கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தளங்கள் தினமும் தங்களை புதுப்பித்துக் கொள்வதுடன் அவற்றின் பயனர்களுக்கும் பல வகையில் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. புகைப்படங்கள், வீடியோக்கள், ஆவணங்கள் தயாரிப்பு, தகவல்களை அள்ளித் தருவது போன்ற பணிகளை செய்து வரும் AI தொழில்நுட்பம் ஆபத்தானது எனவும் பலர் கருதுகின்றனர். இதனை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த OpenAI நிறுவனத்தின் ChatGPT மீது எழுந்துள்ள அடுக்கடுக்கான புகார்கள் பயனர்களை அதிர்ச்சி அடையச் செய்துள்ளது. 2022 அறிமுகமான ChatGPT தற்போது 4.0 வெர்ஷனில் இயங்கி வருகிறது. இந்நிலையில்தான் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் ChatGPT AI நிறுவனம் மீது 7 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அதாவது பயனர்களை தற்கொலைக்கு தூண்டுவது, மனநல பாதிப்புகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளது ChatGPT. இதனிடையே அண்மையில் வெளியான ChatGPT 4.0 வெர்ஷன் முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது மன ரீதியில் ஒருவர் மீது செல்வாக்கு செலுத்தும் எனவும் OpenAI நிறுவன ஊழியர்களே அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளனர். ChatGPTயின் ஆதிக்கத்தால் இதுவரை 4 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.